இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த வருவதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட வேத வசனத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் இந்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அவசியம் தியானிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ இந்த வசனம் என்ன செய்யுது இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் சொல்லி பார்க்குறோம். பொதுவாக காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் சொல்லி பார்க்கும்போது, காரியம் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள்னு அர்த்தம். நம்முடைய செயல்பாடுகள், இயக்கங்கள், விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் தான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய நோக்கங்கள்லாம் நிறைவேற்றப்படாமல் வாய்க்காமல் போக காரணம், அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இந்த வசனத்திலே சொல்வது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உலகத்தில் அநேக ஓனர்கள் இருப்பாங்க, முதலாளிகள் இருப்பாங்க. அப்போ வேலை செய்யக்கூடியவங்க அந்த முதலாளியை நம்பணும். நம்பி தங்களையே அர்ப்பணம் செய்தால்தான் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அந்த ஓனர் நினச்சிவார் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதே போல் படிக்கிற இடத்துல ஆசிரியர்களை மாணவ செல்வங்கள் நம்பி தங்களுடைய எல்லா காரியங்களையும் அர்ப்பணம் செய்தால் தான் ஆசிரியர்கள் அவங்க வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்வாங்க. அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்றார் போல் நடந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்தா தான், அர்ப்பணம் செஞ்சால் தான் அநேக வியாபாரங்கள் விஷயம் நடக்கும். அப்போது உலக பிரகாரமான ஒரு காரியத்திலேயே அந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நினைச்சது காணப்படுகிறது. எப்படி தங்களை அர்ப்பணித்து நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் வியாபாரமும் நடக்குது, பள்ளிக்கூடமாக இருந்தால், காலேஜாக இருந்தால் உங்கள் வெற்றியும் பெற முடியுது, அல்லது மற்ற காரியம் வந்தால் என்ன செய்யுது வேலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு உலக பிரகாரமான காரியத்திலே இவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் சொல்லி பார்க்குறோம். அப்போ காரியங்களை, செயல்பாடுகளை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் 2 விஷயத்தை செய்யணும். முதலாவதாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யணும், முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால் என்னென்னா, அர்ப்பணித்தல் அர்த்தம். டெடிகேஷன் வாங்க, தன்னையே மறந்து விட்டு கொடுக்குற ஒரு செயல்பாடுக்கு தான் ஒப்பு கொடுத்தல். அடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போது ஒப்பு கொடுத்தா மட்டும் போதாது, அவர் செய்வாருங்கிற அந்த ஆணித்தரமான விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நிச்சயமாக நம்ம இருக்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்வி காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக சரி, நம்மை முழுமையாக ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் மனுஷங்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறோம், மனுஷங்கிட்ட தான் ஒப்பு கொடுக்குறோம். தேவனை பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதில்ல, நம்ம நம்புறதில்ல, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறதில்லை. அதனால தான் நம்முடைய அநேக காரியங்கள் என்ன செய்து வாய்க்காமல் போகிறது, வெற்றியும் இல்லாமல் போகிறது. அப்போது இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ ஜனமும் வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள விஷயம் என்று சொன்னால், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் சொல்லி பார்க்குறோம். நம்ம காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வழியை கர்த்தருக்கு என்ன செய்யணும், அர்ப்பணம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். யார்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த வசனத்துக்கு ஏற்றார் போல் எடுத்துக்காட்டாக என்ன செய்யலாம், ஒருத்தரை பார்க்கலாம். யார் என்று சொன்னால் ஆபிரகாம் என்கிற மனிதனை பார்க்கலாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தால் கூட அவர் கர்த்தருக்கு மேலே நினைச்சாரு, அதிகமான நம்பிக்கையை நினைச்சாரு, வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவர் எதையும் பார்க்கல, வயசை பார்க்கல, ஸ்தானத்தை பார்க்கல, வசதியை பார்க்கல, ஆண்டவருக்கு நான் கீழ்படின்னு தன்னையே அர்ப்பணிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்பிக்கையை ஆழம் வைக்கிறார். அதனால தான் தேவன் அவருடைய எல்லா காரியங்களையும் வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுத்து வாய்க்கப்படுகிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கர்த்தருடைய ஜனங்கள் தெரிந்து கொள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் சொல்லி பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள், காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை முழுமையை என்ன செய்யணும், நம்ம நம்பணும், நம்ம வழிகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த 2 காரியம் நம்ம செய்தால் நம் வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் காரியங்கள் வாய்க்கப்படும் என்று சொல்லி
இந்த இதில் பார்க்குறோம். எனவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தரால் வரக்கூடிய வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.